உலக தண்ணீர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. அதனை முன்னிட்டு ஒரு சிறிய காட்சி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தண்ணீரில் இருந்துதான் உயிர்கள் உருவானதாக கூறுகிறது அறிவியல். உயிரை உருவாக்கிய தண்ணீர் இல்லை என்றால் உருவான உயிர்கள் வாழ முடியுமா? நீரின்றி அமையாது உலகு என்கிற வள்ளுவரின் வாக்கு அறிவிப்பதும் இதைதான். தண்ணீரின் தேவையை மட்டுமல்ல, தண்ணீர் மீதான நமது அக்கறையின்மையையும் எடுத்துக்காட்டும் விழிப்புணர்வு நாளாகவும் தான் இன்றைய தினம் உலக தண்ணீர் தினமாக கொண்டாடப்படுகிறது. கடந்த 1992 ஆண்டு ரியோ டி ஜெனிரோவில் நடந்த சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சிக்கான ஐக்கிய நாட்டு சபை மாநாட்டில் மார்ச் 22 உலக தண்ணீர் தினமாக கடைபிடிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படிதான் இன்றைய தினம் உலக தண்ணீர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள சோழந்திட்டை தடுப்பணையில் தண்ணீருக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தண்ணீரை காக்க தனி மனிதர்களும் அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். தமிழகத்துல நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைகிறது சொல்றாங்க. குறைவது என்று சொல்லவில்லை, வெகுவாக குறைகிறது என்று சொல்றாங்க. ஆகவே இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது உலக நீர் தினம் என்பது கொண்டாடப்பட வேண்டியது அல்ல. நாம் நீருக்காக திண்டாட போகிறோம் என்பதை உணர்ந்து நீர்நிலைகளை பாதுகாக்கிற காரியத்தில் பொதுமக்களின் மேல் இறங்கினால் மட்டுமே நீர்நிலைகளை பாதுகாக்க முடியும். ஆகவே நீர்நிலைகளை பாதுகாத்து நீர் செல்லும் பாதைகளை பாதுகாத்து இந்த சூழ்நிலையெல்லாம் உருவாக்கினால் மட்டும்தான் இனி நீர் என்கிற ஒரு வார்த்தையானது மக்களிடையே ஒரு உயிராக இருக்கும். சேலம் மாவட்டத்தில் நிலவிய தண்ணீர் பஞ்சத்தை போக்குவதற்காக கர்ம வீரர் காமராஜர் 1954 ஆண்டு குடிநீர் குழாய்களை பதித்து கொடுத்ததை இன்றும் மக்கள் நினைவு கூறுகிறார்கள். மேட்டூர் அணையில் இருந்து குழாய்கள் மூலம் பல கிராமங்களுக்கு தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வரும் நிலையில் தாரமங்கலத்தை அடுத்துள்ள குறுக்கப்பட்டி என்கிற கிராமத்தில் உள்ள கல்வெட்டில் காவேரி தண்ணீரே தெய்வம் என்கிற வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. உலக தண்ணீர் தினத்தில் இந்த வாசகம் பெருமையாக நினைவு கூறப்படுகிறது. எங்க ஊர் சேலம் மாவட்டம் குறுக்குப்பட்டி பஞ்சாயத்து பவளத்தான் குக்கிராமம். இங்க 1950 கடும் தண்ணீர் பஞ்சம் நிலவிச்சு. அப்போதைய முதலமைச்சர் காமராஜர் ஐயா தண்ணீர் பஞ்சத்தை போகிற விதமா பைப் அமைச்சு கொடுத்தாங்க. அப்ப இருந்து இப்போ வரைக்கும் எங்க ஊர் சுற்றி இருக்க 18 கிராமம் எல்லா ஊருமே தண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தண்ணீர் தினத்தை எங்களுக்கு தண்ணி வசதி செஞ்சு கொடுத்து காமராஜர்